தைப்பூசம் வந்துட்டா முதல்ல லீவ் போட்டு போகிறது முருகர் தான். ஏன்னா ஸோ குப்பை பொறுக்கிட்டே போகும்போது கூட இருக்கிற நிறைய பேர் வந்து அதை ஃபோட்டோ எவிடன்ஸாக எடுத்தாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆமாம், அது வந்து நம்ம பின்னாடி அதை பார்க்கும்போது தான் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துச்சு அதை சுத்தம் பண்ணுறது. அவ்வளோ குப்பையும் அவன் காலையிலேருந்து 1.5 நாளாக போட்டு வச்ச குப்பையை கிளியர் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் 20 பேர் இருந்தால் போதும். இது கூட இல்லையா, அங்கே மில்லியன் கணக்கில் பீப்புள் இருக்கும். அப்போது அது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய மீடியாஸ்லாம் வந்து அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி குப்பையோடையும் குப்பை இல்லாமலேயும் காமிச்சாங்க இல்லையா, அது திரும்ப 100 செட் ஆஃப் வைரலாக போணுச்சு. அதுதான் எனக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். இது வருஷம் பண்ணுவோம் நல்லா இருக்குன்னு. அப்போ அங்கே ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு 700 பேர்கிட்ட நாடு முழுக்க குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த டே வரும்போது சில பேர் அதை வந்து ரொம்ப டிவோஷனலாக நேர்த்தி கடனாகவே நினச்சி எத்தனையோ வகையான நேர்த்தி கடன் இருக்குது, அதில் சிலதுக்கு மீனிங்கே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான விஷயம். நீங்கள் எங்கேயோ வந்து போட்டுட்டு போகிற குப்பையை நான் எடுக்கிறனால நான் குறைஞ்சி போல, அது எனக்கு ஒரு புனிதத்தை தேடி தரணும்னு சொல்லி வந்த ஒரு பார்ட்டிசிபென்ட் சொல்லும் போது தான் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சுத்தம் பண்ணுறது கோயில் தானே, கண்டிப்பாக யார் பார்க்குறாரோ இல்லையா அந்த முருகர் பார்த்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு. நிச்சயமா மீன் அதெல்லாம் பண்ணும்போது அந்த இம்பாக்ட் வந்துச்சா படத்துக்கு ரிசல்ட்டு வந்துச்சான்னு நான் கல்குலேட் பண்ணிக்கிட்டு இல்லை. அது ரொம்ப நம்ம ஐயோ நான் இது குப்பை பொறுக்கியிருக்கேன் எனக்காக இப்போ படம் ஓடணும் அப்படின்னு அப்படி பேசலாம் நல்லா இருக்காது. பட் படம் ஓடினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து சம் பண்ணோம். உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி, நம்ம சேவை செஞ்சதுக்காக கிடைச்ச வெற்றியாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடிலேருந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தோட விஷயமும் கை விட்டு போகாமல் கை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு வேணா ஆறுதல் பண்ணிக்கலாம். கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கும் உங்களுக்கு.